கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவ ஜனமாய் நாம் இணைந்து தேவனை துதிக்க, ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை பாராட்டினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டும் இந்த காலைவேளை நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரத்யட்சமான ஒரு வசனம். நம்ம ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியம் கூட, ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த காரியமும் கூட. நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த புது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் எனக்காக இந்த காரியம் நடக்குமா? என்னுடைய சூழ்நிலையில், என்னுடைய வேலையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய படிப்பில், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நான் நினைத்திருக்கிற இந்த நினைவுகள் எல்லாம் நடக்குமா, நிறைவேறுமா என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. போன மாதத்தில் நடக்காததெல்லாம் இந்த மாதத்தில் நடக்குமா என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தில் பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை யாருக்கு? உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் சொல்லல, பாஸ்டரும் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு நேரடியான வார்த்தை. என்ன வார்த்தை? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை. பக்கத்தில் உங்கள் வீட்டில் கூட பிறந்தாங்களே, அவங்க நினைச்ச எதிர்பார்க்கிற முடிவல்ல. உங்கள் சொந்தக்காரங்க எதிர்பார்த்திருக்கிறாங்களே, அந்த முடிவும் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொல்லும்போது நிச்சயம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொல்லுவீரானால் அது நிச்சயமாய் நடக்கும். அதை நிறைவேற்ற நீர் வல்லவர். எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுத்திருக்கிற கர்த்தர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். தம்மை அறிமுகம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நானே முதலும் நானே முடிவுமாய் இருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் தான் முதலுமாய் இருக்கிறார், முடிவுமாய் இருக்கிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கடைசியில் இருப்பதை ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறவர். பக்கத்தில் பாசம், நம்முடைய ஆண்டவர் கடைசியிலே இருப்பதை
ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறவர். இதுவரை தோன்றாததை, இதுவரை காணப்படாததை ஆதி காலத்திலேயே அறிவித்த தேவன். இந்த மாதம் தம்முடைய வசனத்திலே சொல்லுகிறார், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருப்பது மட்டுமல்ல, இறுதியை அறிந்த தேவன் மட்டுமல்ல, அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முடிவை கைகூடி வர பண்ண விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதத்தில் உங்களுடைய முடிவை கைகூடி வர பண்ணுவதற்கு காலையில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நீரே முடிவாய் இருக்கிறீர். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு, என் சூழ்நிலைக்கு, என் குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் நீரே முடிவாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய 3 முடிவுகள் உண்டு. முதலாவது அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு என்ன விதமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். முதலாவது முடிவு என்ன தெரியுமா? மனிதனாலே கணிக்க முடியாது, கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்கும். ஆமென் சொல்லுங்க. மனிதனால முடியாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தையினாலே அது முடியும். நம்ம பார்வையில் அது பெருசா தெரியும், என்ன நடக்குது ஏது நடக்க போகுது ஒன்றும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். அந்த மேல் அறையில கூடியிருந்ததான ஜனங்கள் கேட்ட சத்தத்தை தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசிக்கொண்டு ஜனங்கள் புகழுவதை பார்த்து அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி? இது என்னமாய் முடியுமோ? 5:24 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:24. இந்த செய்தி ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபோது, நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சீஷர்களை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டு நாளைக்கு தீர்ப்பளிக்கலாம் என்று நினைத்து காவற்காரரை வைத்துவிட்டு வந்தால், காலையிலே போய் திறந்து பார்த்தால் பூட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்கு? பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா உள்ளே யாருமே இல்லை. தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ அங்கேயே போய் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு தீர்ப்பளிக்கலன்னு பத்திரமா பூட்டு போட்டு காவல்காரெல்லாம் காவலுக்கு வச்சுட்டு போயிட்டு காலையில் வந்து திறந்து பார்த்தா உள்ளே இல்லை. அவங்கள கர்த்தர் எங்கிருந்து நீங்க வந்தீங்களோ அங்க போய் என்ன பண்ணுங்க? மறுபடியும் பிரசங்கம் பண்ணுங்க. அவங்க நினைச்சாங்க, தாங்கள் நினைத்ததற்கு மேலாக, அவர்கள் திட்டமிட்டதற்கு மேலாக காரியங்கள் செய்யப்பட்டு எங்களால் கட்டுப்படுத்த முடியல என்று நினைத்திருந்த போது அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இது என்னமாய் முடியுமோ? இது என்னமாய் முடியுமோ? ஒன்றும் புரியாததினால ஒரு கேள்வி எழும்புகிறது. இது என்னமாய்? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பாருங்க, நமக்கு ஒன்றுமே புரியாததுனால நாமளே சொல்வது, எங்கே போய் தான் முடிய போகுதோ தெரியலை. என்ன சொல்லுவோம்? இது எங்கே தான் போய் முடிய போகுதோ தெரியலைன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியலை, நமக்கு ஒன்றும் புரியலை. அந்த கேள்வி தான் வரும். ஆனால் நல்ல கவனிங்க, இங்கே பார்க்கும் பொழுது நினைத்த அனைத்தும், அவங்க நினைச்ச எல்லாமே கட்டுக்கடங்காமல் தன்னை விட்டு போன போது இது என்னமாய் முடியும்? மனிதனை பொறுத்த அளவில் இது என்னமாய் முடியும் என்று சபையை குறித்து சொன்னானோ, தேவ ஜனத்தை குறித்து சொன்னானோ, எந்த மனிதனாலும் அதை கணிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ சபை, தேவ ஜனம் எப்படி இருக்கும், எப்படி செயல்படும் என்று ஒருவராலும் கணிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ ஜனம்,
தேவ சபை எப்படி செயல்படும், எங்கே செயல்படும், ஒருத்தராலையும் கணிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதை மேற்கொள்வதில்லை. இதெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்றார், நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ணாது, மேற்கொள்வதில்லை. சபையை ஆரம்பிக்கும் முன்பே, சீசர்களை பயன்படுத்தும் முன்பே கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆமென். ஒருவனும் மேற்கொள்வதில்லை. உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. அனைத்தையும் மேற்கொள்ளும் என்று அன்றே சொல்லிவிட்டார். எது மேற்கொள்ளும்? கர்த்தருடைய பிள்ளை சபை எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற முதல் முடிவு என்ன? மனிதனால் கணிக்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒன்று கூட தவறாமல் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசத்திலும் மனிதன் கணிக்க முடியாததை நீர் செய்வீராக. அல்லேலூயா. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த காலை வேளையில் முடித்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை கொடுத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, முடித்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். முடிவா இருக்கிற தேவனும் இருக்கிறார். அல்லேலூயா. மகனே, மகளே, சபையே, உங்களுக்கு கணிக்க முடியாது, ஆனால் என் வார்த்தையினால் நான் சொல்லி இருக்கிறேன், அப்படித்தான் அது நடக்கும். ஆமென். அது எப்படி நடக்கும்? தவறாமல் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அதை செய்வாரா என்பதற்கு வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலையும் 20 அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசி. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும், கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நல்ல கவனிங்க. நசுக்கி அழிக்க நினைத்த சபை என்கிற கூட்டம் திரள் கூட்டமாக தேவ சமூகத்தில் நின்று ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து, தேவ வாசஸ்தலம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது, இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை, இனி முடிவு இல்லை என்று தேவ சமூகத்திலே வெற்றி கோஷம் போடுவதை யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. எவராலும் கணிக்க முடியாததை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நீர் செய்ய முடிக்க இந்த மாதத்தில் வல்லவராயிருக்கிறேன். இரண்டாவது காரியம், எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின்
வார்த்தையின்படியும் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. முதலாவது, மனிதனால் கணிக்க முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் முதல் முடிவு. இரண்டாவது முடிவு மாறுதலான முடிவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் முடிக்கிற இரண்டாவது காரியத்திற்கு பெயர் மாறுதலான முடிவு. மாறுதலான முடிவு என்றால் என்ன? தன்னால் முடிந்த அனைத்தையும் பயன்படுத்தி இப்படித்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முடிவு வர வேண்டும் என்று அவன் ஒரு முடிவை நிர்ணயிக்கிறான். கர்த்தர் குறுக்கிட்டு அவன் செய்ய நினைத்தது அவனுக்கு நடக்கவும், அவன் யாருக்கு செய்ய நினைத்தானோ அவர்களுக்கு மேன்மை உண்டாகவும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு விரோதமா சத்துரு எத்தனம் பண்ணி திட்டம் போட்டு இந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு இப்படி தான் காரியம் நடக்கணும், இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி நிர்ணயித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, திட்டம் பண்ணானே அந்த திட்டம் பண்ணினவனுக்கே அது போகவும், கர்த்தருடைய பிள்ளை மேன்மை அடையவும் கர்த்தர் மாறுதலான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது? எஸ்தரின் புஸ்தகத்தில். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் நம்முடைய தேசத்தினுடைய பெயர் அங்கே இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன்? இந்த தேசத்தின் பெயருள்ள புஸ்தகத்தில் மாறுதலான முடிவை என் ஆண்டவரால் அன்று ஏற்படுத்த முடிந்தால், அதே பெயருடைய நாட்டிலே இன்றைக்கும் அதே முடிவை என் தேவனால் ஏற்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படியே எங்கள் தேசத்தில் கர்த்தர் செய்வீராக, இப்படிதான் அது ஆக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய சத்துருக்களுடைய கிரியைகள் ஒரு முடிவை தீர்மானிக்கும் பொழுது அந்த முடிவு தீர்மானித்தவனுக்கே வரும்படி, ஆசீர்வாதம் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு வரும்படி என் கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க. அடுத்த நாள் அவனை சிறை சேதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏரோது தீர்மானித்திருக்கிறான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அரைகுறை தூக்கத்தில் இருந்தவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறான். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாதவனை கூட அக்கறையோடு வெளியே கொண்டு வந்தார். ஒன்று சொல்லுகிறேன், புரியாவிட்டாலும் கர்த்தர் பத்திரமாக வெளியே கொண்டு வருவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு புரியாவிட்டாலும் கர்த்தர் பத்திரமாக வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:1 வாசிங்க. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்துக்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். நல்ல கவனிங்க. யூத ஜனங்களில் எதிர்பார்ப்பு, ஏரோதினுடைய எதிர்பார்ப்பு, அதிலிருந்து முற்றிலும் கர்த்தர் விடுதலையாக்கினார். நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருகிறார். சத்துரு எதிர்பார்த்திருக்கும் முடிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராதபடி மாற்றி போடுகிற கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்று நடந்தது, தீர்மானித்தவன் ஏரோது. அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளே ஏரோது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீர்மானித்தவன் ஏரோது, ஆனால் அதிகாரம் முடிவதற்குள்ளே
தீர்மானித்தவனே இல்லை. அல்லேலூயா. அங்க இன்னும் பார்க்கும்போது தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள் காவலாளிகள். அவனே அந்த காவலாளிகளை எல்லாம் கொலை செய்கிறான். தீர்மானம் பண்ணினவனும் இல்லை, தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களும் இல்லை. ஆனால் யாருக்கு விரோதமாய் தீர்மானம் சொல்லப்பட்டதோ அந்த பேதுரு இன்னும் உயிரோடு இருக்கிறான். ஆமென். தீர்மானித்தவனும் இல்லை, தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டவனும் இல்லை. ஆனால் யாருக்கு விரோதமாக தீர்மானம் நிறைவேற பெற்றுச்சோ அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. மாறுதலான முடிவை எங்களுடைய சூழ்நிலையிலும் நீர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருப்பதனால இந்த காலை வேளையிலே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. அவனை சிங்க குகையிலே போட்டு அவன் மேல் இல்லாத காரியத்தை எல்லாம் சொல்லி அவனுடைய பேரை கூட, அவனுடைய பேரினுடைய நிழலை கூட இல்லாமலாக்க நினைத்தார்கள். யாரு? தானியேலுடைய பேருடைய நிழல் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தார்கள். தீர்மானித்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையானார்கள். இவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்க? தானியேலை சிங்க கெபியில் போட்டுறணும், சிங்கம் எல்லாத்தையும் முடிச்சிரும், அவன் பேர் கூட என்ன பண்ணக்கூடாது, இனி நினைக்கப்படக்கூடாது. ஆனால் தீர்மானித்தவர்கள் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தீர்மானித்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையானார்கள். நல்ல கவனிங்க. தீர்மானிக்கப்பட்டவனே ஜெய காரியமா யார் மேல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அவன் ஜெய காரியமாய் அவனுடைய காரியம் இருந்தது மாத்திரமல்ல, அவன் மேலும் உயர்த்தப்பட கர்த்தர் செய்தார். மாறுதலான முடிவை தருகிற ஒரு கர்த்தர். மூன்றாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். முதலாவது, மனிதனால் கணிக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு முடிவு. இரண்டாவது, மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு முடிவு. மூன்றாவது, எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அல்லேலூயா. மூன்றாவது முடிவு எதிர்பார்த்திருக்கிற முடிவு. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்க விரும்பி சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவு என்றால் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து விடுவாரா? நான் நினைப்பது போன்று எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விடுவாரா? கர்த்தருடைய வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல வருகிறான். நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-58 வசனங்களை வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-58. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவனை நோக்கி ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பின்னாடி வந்து சொல்றான், இயேசுவே உமக்கு பின்னால நான் வருவேன்.
நீர் எங்கே போனாலும் வருவேன் என்று சொல்லி சொன்னான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய வாழ்க்கையானது இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணணும், இருக்கணும். என்னுடைய வாழ்வு இயேசுவோடு கூட முடிய வேண்டும், எங்க போனாலும் நான் போகணும் என்று சொல்லி அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆண்டவர் சொன்னது, அப்பா நீ எதிர்பார்க்கிறாய், ஒரு முடிவு உனக்கு நடக்காது. நீ என்னிடத்தில் கேட்கிறாய், அதை நான் உனக்கு முடியாது. நல்ல கவனிய, அதை உனக்கு செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், இது முழுக்க முழுக்க சுயநலமான எதிர்பார்ப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கேட்கிறத உனக்கு என்னால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீ கேட்கிற காரியம் முழுக்க முழுக்க சுயநலமான எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இயேசுவை பின்பற்றினால் உறைவிடம் கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினால் உணவு கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினால் உடை கிடைக்கும், எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் என்று தன்னல நோக்கத்தோடு அவன் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பை தன்னலமாக அவன் யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னால் முடியாதப்பா. மத்தேயு 19 அதிகாரம் 16 22 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் இயேசுவுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஆசை, அவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. ஆனால் அந்த பகுதியில் எதிர்பார்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. இயேசுவிடத்தில் தான் கேட்டான், ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை? ஆண்டவர் விடு என்று சொல்வதை விட மனதில்லாதிருந்தால், எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தேவன் அதை கொடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் விடு என்று சொல்வதை விடாம இருந்தா, உங்களுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தேவன் அதை கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கையில எவ்வளவு நல்ல, எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு உயர்ந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்போடு வந்து இயேசுனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் கேட்பதாய் இருந்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, நான் எதிர்பார்க்கும் முடிவு சுயநலமற்றதா இருக்க எனக்கு உதவி செய்யணும். முதலாவது கேட்கணும், என்னுடைய எதிர்பார்ப்பு சுயநலமற்றதா இருக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்னு கேட்கணும். ரெண்டாவது, நான் எதிர்பார்க்கும் முடிவு உமக்கு கீழ்ப்படிய முழு மனதோடு என்னை ஒப்பு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இருந்தா உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட 3 நிலைமைகளை, எதிர்பார்க்கிற முடிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் 3 நிலைகளை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, நாம் எதிர்பார்த்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தும் முதல் காரியம் 123வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் மட்டும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. முதலாவது, தேவன், அதாவது நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா நம்மை தகுதிப்படுத்துகிற முதல் காரியம் என்னன்னா, உறவினுடைய அடிப்படையில், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவின் அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கிடைக்கும் வரை
இங்கே எதிர்பார்த்திருக்கிற ஒரு வேலைக்காரனை, ஒரு வேலைக்காரியை தேவன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு தெரியும், தாமதித்தாலும் எனக்கு வரும், தாமதித்தாலும் எனக்கு வரும். ஏன்னா அது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக அந்த முடிவு அவர்களுக்கு உண்டாகும். எதனுடைய அடிப்படையில்? உறவின் உரிமை அடிப்படையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதலாவது, உறவின் உரிமை அடிப்படையில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அல்லேலூயா. எஜமான் அவர்களை வேலைக்கு நியமித்திருக்கிறான். இவங்க யாருக்கோ வேலை செய்யல. இந்த வேலைக்காரன், இந்த வேலைக்காரி யாருக்கோ என்ன பண்ணல, வேலை செய்யல. யாரிடத்திலோ கூலியை எதிர்பார்க்கவில்லை. எந்த எஜமானுக்கு வேலை செய்கிறார்களோ, தாங்கள் அதாவது சேவை செய்யும் எஜமானிடத்திலிருந்து சம்பளத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். வேலை ஒரு ஆள்கிட்ட செஞ்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட சம்பளத்தை எதிர்பார்க்கல. எந்த எஜமான் அவர்களை வேலையில் நியமித்தானோ, எந்த எஜமானுக்காக அவங்க வேலை செய்கிறார்களோ, அந்த எஜமானிடத்தில் சம்பளத்தை என்ன பண்ணுகிறார்கள்? எதிர்பார்க்கிறார்கள். எங்கோ இருந்த அவர்களை என் வீட்டிலே வந்து வேலை செய்யுங்கள் என்று சொன்னபோது, எஜமான் வேலைக்காரன் என்கிற உறவு பிறந்தது. ஆமென் சொல்லுங்க. இவங்க வேலைக்கு வர்றதுக்கு முந்தி எங்கேயோ இருந்தாங்க. ஆனால் எஜமான் அவர்களை எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லி வந்தபோது, எஜமான் வேலைக்காரன் என்ற ஒரு உறவு பிறந்தது. அந்த உறவின் அடிப்படையில் இங்கேயே பணி செய்கிற அவர்களுக்கு ஒரு உரிமையும் இருந்தது. என்ன உரிமை? நான் செய்த வேலைக்கு என் எஜமான் கூலி தருவதாக சொல்லி இருக்கிறார். நான் அதை நம்புகிறேன். அல்லேலூயா. நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் அல்லது பெற்றுக்கொள்ளுகிறேன். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் நம்பி என் கூலியை கேட்க எனக்கு உரிமை உண்டு. ஆமென். கர்த்தருடைய ஜனமே, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தருவதற்கு முதலாவது உதவி செய்வது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளதான உறவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தாதான் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த உறவின் அடிப்படையில் தேவன் தருகிற ஒரு உரிமை. ஆண்டவரே, இவன் நம்மை விரட்டி கொண்டு வருகிறானே, ஏதாவது பதில் சொல்ல மாட்டீரா என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. சரீர சுகம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பம். ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியினாலே எனக்கு ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறீர். உரிமையும் தந்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தந்த உரிமையிலே ஒன்று, உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா குமாரனிலே மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன். உம்முடைய உரிமையிலே ஒன்று, என் நாமத்தினாலே வியாதிகளை, அதாவது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், பிசாசுகளை என் நாமத்தினால் என்ன பண்ணுவீர்கள்? துரத்துவீர்கள் என்பது தேவன் கொடுத்த உரிமை. அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை என்ற உறவு நமக்கு உறுதியாகிறது. அதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற உரிமை, நாம் சரிவர அதை பயன்படுத்த தெரிந்திருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ பக்கத்தில் கை கொடுத்து எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான உரிமைகளை சரிவர பயன்படுத்த நாம் தெரிந்திருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நிச்சயம் ஒரு நாள் கூலி கிடைக்கும். சொல்லுங்க, நிச்சயம் ஒரு நாள் கூலி கிடைக்கும். நிச்சயமாய் அவர்கள் நினைத்தது, அவருடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வந்து சேரும். 1 ராஜாக்கள்
18வது அதிகாரம் 36வது வசனம். 1 ராஜாக்கள் 18:36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். எலியா பலிபீடத்தை கட்டி பலியை வைத்திருக்கிறான். அக்கினி இறங்க வேண்டும். அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதன் மூலமாக விளங்க பண்ணும். நீர் என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய தீர்க்கதரிசி. உரிமையை முன்பாக வைக்கிறான். எப்படி? உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை சரியான ஒரு உறவு, அதை வைத்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அக்கினி இறங்குகிறது. ஆண்டவருக்கு எலியாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தபடியினால உரிமையை சொல்லி கேட்கிறான், நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய தீர்க்கதரிசி. அதை சொல்லி உறவு நல்லா இருந்ததுனால ஆண்டவர் அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அக்கினி இறங்குகிறது. ஜனங்கள் எல்லாரும் தலை குப்புற விழுந்து சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்வதற்கு ஆண்டவர் எலியா எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என் சொப்பனத்தை யாரும் சொல்லாவிட்டால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி நேபுகாத் நேச்சார் சொன்னான். ஞானிகள் கல்தேயர் யாராலையும் அதை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. தானியேல் அதிகாரிடத்தில் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், எப்படி முடியும்? நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அறைக்கு போய் தானியேல் ஜெபிக்கிறான். நீர் என் தேவன், ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, மறைப்பொருள்களை தெரிவிப்பது என் தேவனுடைய செயல். நீர் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீர், உம்முடைய பிள்ளையாக நான் நிற்கிறேன், நீர் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சரியான உறவின் அடிப்படையில் அவன் கேட்கிறான். கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற நல்ல உறவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உரிமையை மறவாமல் பற்றி கொள்ள ஒரு கிருபை தாரும். ஆண்டவர் தானியேலுக்கு செய்தாரா? செய்தார். அன்றைக்கு அவனுக்கு இரவு வேளையில ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மறுநாள் ராஜாவுக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் அவனை உயர்த்த முடிந்தது. அவன் நினைத்த முடிவு வந்தது. தேவன் எதிர்பார்த்த முடிவும் வந்தது. லாசருவின் கல்லறைக்கு முன்பாக ஆண்டவர் ஜெபம் பண்றார். யோவான் 11:41-42. யோவான் 11:41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஜெபிக்கும் போது சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னை அனுப்பி இருக்கிறீர் என்பதை இவர்கள் புரிந்து அறிந்து கொள்வதற்காக நான் என்ன பண்ணுகிறேன், இப்படி சொல்லுகிறேன். பிதாவுக்கும் தனக்கும் இருந்த உறவு, அந்த உறவினால் கொடுத்த உரிமை, அதை பயன்படுத்தி கொண்டு என் ஆண்டவர் ஜெபிக்கிறார். பிரேத சீலையில் கட்டப்பட்டவன் வெளியே வந்து நிற்க கிரியை செய்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பார்க்கிற முடிவு உறவின் உரிமையை பற்றி இருக்க நீர் செய்கிறீர். இந்த மாதத்தில் எனக்கும் உமக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாகட்டும். எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உமக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாகட்டும். எங்கள் சபைக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாகட்டும். அந்த உறவினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நினைவுகளை தருவேன் என்று சொல்லி எது சொல்கிறாரே, அந்த எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிற முதல் காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சீர்படணும். அந்த உறவு சீராக இருந்தால் அந்த உறவின் அடிப்படையில் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் முழங்கார், நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் முழங்கார் படிட்டு ஒரே ஒரு காரியம்தான், 3 முடிவு. 1, மனிதனால் கிரகிக்க முடியாதது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற முடிவு. 2வது மாறுதலான முடிவு, சத்துரு எதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியம் இவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி தீர்மானித்தவனுக்கே அந்த முடிவை கர்த்தர் வரப்பண்ணுகிறார். தீர்மானிக்கப்பட்டவனையோ கர்த்தர் உயர்த்துகிறார். 3வது எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த 8வது மாதத்தில் நிறைவேற வேண்டுமானால் 3 நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது முதலாவது நிலைமை, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சீர்படணும். அந்த உறவிலே இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த உறவிலே விரிசல் இருக்கக்கூடாது. உறவை நீங்கள் சரிபடுத்தினால், வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார், எஜமான் வேலைக்காரன் என்ற உறவு என்னைக்கு அவங்க எஜமான் தெரிந்து கொண்டு அவர்களை வீட்டுக்கு கொண்டு வந்தானோ அன்னைக்கு ஒரு உறவு, எஜமான் வேலைக்காரன் வேலைக்காரி. என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார், அன்றைக்கு நமக்கு ஒரு உறவு வந்துச்சு. அப்பா பிதா என்று கூப்பிடுகிற ஒரு உறவை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த உறவை விட்டு இன்னைக்கு நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உறவில் விரிசல் இருக்கிறதுனால தான் எதிர்பார்க்கிற முடிவு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை. இந்த காலவெளியில் நமக்கு எச்சரிக்கிற காரியம், உன்னுடைய உறவை சரிபடுத்து. சிதைந்து போன உன்னுடைய உறவை சரிபடுத்து. சிதைந்து போன உன்னுடைய ஜெப வாழ்வை சரிபடுத்து. சிதைந்து போன வேத வாசிப்பை சரிபடுத்து. சிதைந்து போன பரிசுத்த வாழ்க்கையை சரிபடுத்து. உன் பலிபீடத்தை நீ செப்பனிட்டு தேவனோடு உன்னுடைய உறவை இன்றைக்கு புதுப்பிப்பாயானால் உன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு எனக்கு நீர் தரணும். நான் முதலாவது என் உறவை இன்னைக்கு சரிபடுத்த ஒப்பு கொடுக்குறேன். இனி யாரையும் பார்க்காதீங்க, என்ன கை உயர்த்தின என்ன நினைப்பாங்க நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்துங்க. உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற கர்த்தர் துடித்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா உன்னை தடுக்கிற ஒரு காரியம், உன் உறவில் விரிசல் இருக்கு. உனக்கு எஜமானுக்கு உள்ள உறவில் ஒரு விரிசல் இருக்கிறபடினாலே உன்னாலே அதை பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். என்னோடு உள்ள உறவை சீர்படுத்து, என்னோடு உள்ள ஐக்கியத்தை நீ சீர்படுத்துவாயானால் உன்னுடைய எதிர்பார்ப்பை இந்த மாதத்தில் நான் நிறைவேற்றுவேன். என் அந்த எதிர்பார்ப்பை நான் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து என்னுடைய நினைவு இருக்கு. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. மனுஷங்க செய்யற தீர்மானம் தீமைக்குரியதாக இருக்கும். ஆனா ஆண்டவர் தீர்மானிப்பது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறேன், என் பலிபீடத்தை நான் செப்பனிடுகிறேன். சீர்கட்ட உறவை, தகர்ந்து போன உறவை, உடைக்கப்பட்ட உறவை இன்றைக்கு நான் புதிதாக்குகிறேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் திரும்புகிறேன். நீங்க திரும்பி பாருங்க, போகும்போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் கர்த்தர் செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனிதனால் கிரகிக்க முடியாத ஆண்டவருடைய வார்த்தையால் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறேன்.
மாறுதலான முடிவை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துரு எத்தனை திட்டம் பண்ணினாலும் மாறுதலான முடிவை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர். மூன்றாவது, எங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவதற்கு நீர் காத்திருக்கிறீரப்பா. அதை குறித்து நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறீர். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா எங்களை தகுதிப்படுத்துகிற முதல் காரியம், உறவை நாங்கள் சரி பண்ணணும். உறவினுடைய அடிப்படையில் தான் நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை செய்வீர். இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவிலே வந்த விரிசல்கள் அகற்றப்படுவதாக. தேவ உறவிலே இருந்த உடைக்கப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு மறுபடியும் இணைக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம் இன்னும் பெருகட்டும். இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு கர்த்தரோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருக்கட்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தர உறவை விட்டு விலகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.